தூத்துக்குடியில் பிரபல சினிமா நடிகையின் தந்தைக்கு சரமாரியாக அரிவாள் வெட்டு விழுந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம். ராமசுந்தரம், இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன? முதற்கட்ட தகவலை பதிவு பண்ணுங்க. தூத்துக்குடி முத்தையாபுரம் மகாலட்சுமி நகர் பகுதியைச் சேர்ந்தவர் புலவர் கணேசன். இவருக்கு வயது 72 ஆகிறது. இவர் பிரபல சினிமா மற்றும் டிவி சீரியலுடைய நடிகையான தீபா அவர்களின் தந்தை ஆவார். இவர் தூத்துக்குடி மாநகராட்சியுடைய 57வது வார்டு காங்கிரஸ் கமிட்டி தலைவராகவும் முத்தையாபுரம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோவில் தர்மார்த்தாகவும் இருந்து வருகிறார். மேலும் அந்த கோவில் அருகே முன்னாள் முதலமைச்சர் காமராஜர் சிலை அமைப்பதற்கான அந்த பணிகளிலும் இவர் ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில இவருக்கு ஏற்கனவே முன்விரோதம் இருந்ததாகவும் அந்த முன்விரோதம் காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழல்ல முத்தையாபுரம் பஜார்ல அவர் நடந்து சென்று கொண்டிருந்த போது திடீரென இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம கும்பல் அவரை சரமாரியாக அரிவாளால் தாக்கிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது. இதுல படுகாயமடைந்து கீழே விழுந்தவரை உடனடியாக அக்கம்பக்கத்தினர் மீட்டு தூத்துக்குடி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சையும் நடந்து வருகிறது. இந்த சூழல்ல முத்தையாபுரம் போலீசார் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து தற்போது 3 பேரை பிடித்து விசாரணையை மேற்கொண்டிருக்கிறார்கள். கார்த்திக், இசக்கி மற்றும் முத்துராஜ் ஆகிய மூன்று பேரிடமும் தீவிர விசாரணையும் நடந்து வருகிறது. இந்த சம்பவம், அதாவது இந்த பிரபல பஜார்ல நடந்த இந்த சம்பவத்தால தூத்துக்குடி பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பும் நிலவி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி ராமசுந்தரம். பிரபல சினிமா நடிகையின் தந்தைக்கு அரிவாள் வெட்டு விழுந்திருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய நிலையில 3 பேரை தற்போது போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.